ஓம் சாய்ராம். இன்று நாம் ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தின் 64வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாயி அஷ்டோத்திரத்தை நமக்கு தொகுத்து வழங்கியவர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள். இதற்கு விளக்க உரையை திரு சேஷாத்ரி ஐயா அவர்கள் அளித்துள்ளார். ஸ்லோகா 64. ஓம் பகுரூப விஸ்வமூர்த்தையே நமஹா. ஸ்ரீ சாயி பாபாவை தரிசனம் செய்வதற்கு எண்ணிலடங்கா பக்தர்கள் வருகின்றனர். அந்த பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் இஷ்ட தெய்வம், அதாவது தாங்கள் வழிபட விரும்பும் தெய்வம் அல்லது குல தெய்வம், அதாவது அவர்களுடைய குடும்பத்தில் வழிபடப்படும் தெய்வம் என்று ஒன்று இருக்கும். அந்த தெய்வம் விஷ்ணுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், மாருதியாக இருக்கலாம், அதாவது ஆஞ்சநேயராக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணராக இருக்கலாம், தத்தராக இருக்கலாம். இப்படி எந்த உருவமாகவும் இருக்கக்கூடும். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், நீ எந்த உருவத்தை வழிபடுகிறாயோ அந்த உருவத்தில் நீ செய்யும் வழிபாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. இதையேதான் ஸ்ரீ சாயிபாபாவும் தன் பக்தர்களுக்கு வலியுறுத்துகிறார். அவர்கள் எந்த குடும்ப கடவுளை அல்லது இஷ்ட தெய்வத்தை வணங்குகின்றார்களோ அதே தெய்வத்தை தொடர்ந்து வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு மருத்துவருக்கும், சென்னை பஜனமேளாவில் இருந்த ஒரு அம்மையாருக்கும் ராமராக காட்சி கொடுத்தார். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இஷ்ட தெய்வமாக சாயிபாபா காட்சியளிக்க வேண்டும், அதாவது சாட்சாத்காரம் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அதேபோல் விட்டலின் பக்தையான புரந்தரேவின் அன்னையாருக்கு விட்டலாகவே காட்சி கொடுத்தார். லக்ஷ்மி நாராயணன் பக்தருக்கு லக்ஷ்மி நாராயணனாக காட்சி கொடுத்து அவருக்கு தான் லக்ஷ்மி நாராயணன் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அதேபோல் சிவனின் தீவிர பக்தரான மேகாவிற்கு சிவபெருமானாகவே காட்சியளித்தார் ஸ்ரீ சாயிபாபா. ஸ்ரீ சாயிபாபா பிரம்மனை உணர்ந்தவர். ஆகையால் அவர் சர்வ வியாபி, அவர் விஸ்வமூர்த்தி என்று போற்றப்படுகிறார். ஓ சாய்ராம்.